அன்புள்ளம் கொண்ட அனைவருக்கும் வணக்கம். நம்ம சிவ மகாபுராண கதைகளை தொடர்ந்து கேட்டுட்டு வரோம். அந்த வரிசையில் நேத்திய தொடர்ச்சி இன்னைக்கு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பாவத்தை போக்க உள்ள லிங்கங்கள் என்னென்னு பார்க்கலாம். வியாசேஸ்வரர், அமேஸ்வரர், பாண்டேஸ்வரர், ஹாங்கேஸ்வரர், சுரேஸ்வரர், பூதேஸ்வரர், சயகேஸ்வரர் போன்ற லிங்கங்கள் பாவத்தை நீக்குபவை. இன்னும் தப்தேகாநிதி தீர்த்தத்தில் குமாரேஸ்வரர், சித்தேஸ்வரர், சதாசிவேஸ்வரர், ராமேஸ்வரர், ருஷீஸ்வரர், கும்பேஸ்வரர், நந்தேஸ்வரர், பஞ்சபூஜேஸ்வரர் லிங்கங்கள் தரிசித்த உடனேயே சகல விருப்பங்களையும் நிறைவேற்றக்கூடியவை. பூர்ணா நதி தீர்த்தத்தில் புரணாகேஸ்வரர், விசேஸ்வரர் லிங்கங்களும், கோதாவரி தீர்த்தத்தில் கபாலேஸ்வரர், சக்கரேஸ்வரர், சந்திரிகேஸ்வரர், தௌபாதேஸ்வரர், பீமேஸ்வரர், சூரியேஸ்வரர் லிங்கங்களும் விளங்குகின்றன. திருப்திகா நதி கீழ்கடலில் சங்கமத்தில் தர்மிகேஸ்வரர் லிங்கமும், மேற்கு கடற்கரையில் சித்தேஸ்வரர், பிளேஸ்வரர், அந்தகேஸ்வரர் லிங்கங்களும் இருக்கின்றன. அந்தகாசுரனை சங்கரித்த உக்கிரபத்துடன் சிவபெருமான் என்ற இடமே அந்தகேஸ்வரம் எனப்படும். எல்லா உலகத்திற்கும் சுகத்தை விளைவிக்கும் அற்புத சாலத்தில் சங்கேஸ்வரர், கர்த்தமேஸ்வரர், கோடீஸ்வரர் லிங்கங்களும் இருக்கின்றன. கௌசிக நதி தீர்த்தத்தில் அசலேஸ்வரர், நாகேஸ்வரர், அனந்தேஸ்வரர், யோகேஸ்வரர், வைத்தியநாதேஸ்வரர், கோடீஸ்வரர், சப்தகேஸ்வரர், பத்திகேஸ்வரர், சண்டிகாவா, சங்கமேஸ்வர லிங்கங்கள் இருக்கின்றன. இதுவரையில் கீழ் திசையில் உள்ளவற்றை சொன்னேன். முனிவர்களே, இனி தட்சிணத்தில் உலகத்தில் இருப்பவர்கள் சுகமடையவும் அத்திரி முனிவர் அனுஷியை ஒரு பஞ்சகாலத்தில் அன்னதானம் செய்ய சங்கப்பித்து கொண்டு அதனை நிறைவேற்றும் சுயம்பு மூர்த்தியாக தோன்றி அத்தீஸ்வரர் லிங்கம் ஒன்றும் சாஷாத்கரமாக, அதாவது கண்கூடாக விளங்குகிறது. இவ்வாறு சூதபா முனிவர் சொன்னதும் அவ்வத்தீஸ்வரர் லிங்கத்தின் உற்பத்தி முதலியவற்றை எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று நைமிசாரண்ய வாசிகள் கேட்டார்கள். சூதமா முனிவர் சொல்லலானார். முனிவர்களே, நீங்கள் கேட்ட விஷயம் அருமையானது. அந்த கதையை சொல்கிறேன், கேளுங்கள். தென் திசையில் காமதம் என்ற ஒரு வனம் உண்டு. அது தவம் செய்வதற்கு தக்கதாக இருந்தது. அங்கே பிரம்மபுத்திரான அத்திரி முனிவர் தன் பத்தினி அனுஷியுடன் தவம் செய்து கொண்டிருந்தார். அப்போது 100 ஆண்டு காலம் மழையே பெய்யாததால் எல்லோரும் கஷ்டப்பட நேரிட்டது. எங்கும் தண்ணீரே இல்லாமல் போயிற்று. மரங்கள் எல்லாம் உலர்ந்தன. தளிர்கள், பழங்கள் எதுவுமே இல்லாமற் போயின. சன்னியாவந்தனம் முதலிய நித்திய கர்மங்கள் ஜலமில்லாமல் நிறுத்தப்பட்டன. எங்கும் நெருப்பு காற்றடித்து இதனால் யாவரும் பெரும் துன்பமடைந்தார்கள். இவற்றை கண்டு பதிவிரதியான அனுஷியா இந்த துயரத்தை சகிக்க மாட்டாமல் தன் கணவன் யோகத்தில் அமர்ந்திருக்கும் போது அவரது சீடர்கள் முதலானோர் பசிப்பினி ஆற்றாது பல இடங்களுக்கு சென்றதால் தான் மட்டும் தனித்து அவருக்கு பணிவிடை செய்து கொண்டு பார்த்திவலிங்கம் ஒன்றை செய்து பூஜித்து தன் கணவன் முன் இருத்தி இருவருக்கும் தண்டம் செய்து பிரதட்சணம் செய்து கொண்டும் இருந்தாள். அவளது பூஜையை கண்ட தைத்தியதானவர் முதலியவர்கள் அழகியான அனுசியாவை பார்த்து மயங்கி மோகம் கொண்டார்கள். அவர்கள் ஆசையோடு அவளை நெருங்க முயன்றார்கள். ஆனால் அவளது சிவ பூஜையின் சிறப்பினாலும் பதிவிரதை மகிமையினாலும் நெருப்பு மயமாய் உஷ்டம் வீசுவதால் அவளை நெருங்க முடியாமல் தூரத்திலே இருந்தார்கள். அத்திரி முனிவர் செய்த தவத்தை காட்டிலும் அனுஷியா செய்த தவம் மிகவும் கடுமையானதாக இருந்தது. அனுஷியா தவம் செய்து முடித்தவரையில் அவ்விருவர் நீங்களாக வேறுவரும் அங்கில்லை. இவ்வாறு சிறிது காலம் கழிந்தது. அத்திரி முனிவர் தியான யோகத்தில் மனவாய்ப்பட்டு ஒன்றும் உணராதராக இருந்தார். பதிவிரதியான அனுஷியை தன் கணவனை சிவலிங்கம் பெருமானியும் அன்றி பிரிதொன்றையும் உணராமல் பெரும் நிஷ்டையில் இருந்தாள். அத்தி முனிவர் தவத்திற்கும் அனுஷியின் சிவபூஜைக்கும் சகல தேவர்களும் முனிவர்களும் கங்கை முதலிய தீர்த்தங்களும் மகிழ்ந்து அவர்களை பார்ப்பதற்காக அங்கு திரண்டு அவர்களது அற்புத சாமத யோக நிலையை கண்டு அவர்கள் செய்யும் தவமும் பூஜையும் சிறந்தன. இதை போலவே யாரும் செய்ததில்லை. இவர்கள் மகா புண்ணியசாலிகள் என்று சொல்லிக்கொண்டே போய்விட்டார்கள். சிவபெருமானும் கங்காதேவியுமே அங்கு தங்கி நின்றார்கள். அவர்களில் கங்கை அனுஷியின் பூஜை கிரமத்தை கண்டு இவளுக்கு ஏதேனும் வரம் கொடுத்தாகத்தான் வேண்டும், வரம் கொடுத்துவிட்டு தான் செல்ல வேண்டும் என்று சிவபெருமான் வந்திருந்தால் அவரும் ஏதாவது நன்று செய்ததே அந்தன்மானவர் என்று நினைத்து கொண்டிருந்தாள்.
அனுஷையை தன் கணவரது நிஷ்டை களையும் வரையில் சிவபூஜையிலே இருக்க வேண்டும் என்ற கருத்துடன் அன்னபானத்திற்களை நீங்கியிருந்தாள். அவ்விருவரும் நிஷ்டையும் 54 ஆண்டுகள் நீடித்தன. ஒரு காலத்தில் அத்திரி முனிவர் தன் நிஷ்டை நீக்கி அனுஷையை பார்த்து விரைவில் தண்ணீர் கொண்டு வருக என்றார். உடனே அனுஷியர் கமண்டலத்தை எடுத்துக்கொண்டு போய் எங்கெங்கோ தண்ணீருக்காக அலைந்தாள். எங்கும் தண்ணீர் கிடைக்காமல் அவள் யோசித்தாள். அப்போது கங்கா தேவி அவள் முன்னால் தோன்றி, அனுஷை, உனக்கு வேண்டியதை கேள், கொடுக்கிறேன் என்று சொல்ல, அனுஷையை அவளை பார்த்து, நீ யார், எங்கிருந்து வந்தாய் என்று கேட்க, அதற்கு கங்கை, நான் உனது பதிவிரதா தர்மத்தையும் உன் கணவனையும் சிவலிங்கத்தையும் பூஜித்து வந்து உறுதிப்பாட்டையும் பார்த்து கொண்டிருந்தேன். நான் தான் கங்கை, உனக்கு என்ன வர வேண்டுமோ கேள் என்றாள். அதற்கு அனுஷியை கங்கையை பார்த்து பணிந்து, தாயே, எனக்கு தண்ணீர் வேண்டும் என்றாள். அதற்கு கங்கை, உன் கையால் சிறு குழி ஒன்றை தோண்டுவாயேன், அங்கே நான் ஜலம் கொடுப்பேன் என்று கூற, அனுஷையை அவ்வாறே தோண்ட ஜலதாரை தோன்றியது. அனுஷையை பெரும் வியப்போடு தண்ணீர் முகந்து கொண்டு கங்கா தேவியை பார்த்து, உனக்கு என் மீது தயை இருக்குமானால் என் கணவர் தவம் செய்து முடியும் வரையில் இங்கேயே இருக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தாள். அதற்கு கங்கை, உன் கணவனுக்கு செய்த பணிவிடியால் அடைந்த பயனில் 1 மாத பலனை எனக்கு கொடுப்பாயானால் நான் அப்படியே இருக்கிறேன் என்றாள். அனுஷை அப்படியே தந்தேன் என்று தத்தம் செய்து தண்ணீரை எடுத்துக்கொண்டு தன் கணவனிடம் கொடுத்து அவர் முன்பு நின்றாள். அத்திரி முனிவன் முறைப்படி ஆசமனம் செய்து தாகம் தீர்த்து மிகவும் மகிழ்ந்து, பெண்ணே, நான் தினமும் பானம் செய்யும் ஜலம் அல்லவே இது, இது சிறப்பாக இருக்கிறதே என்று கூறி நாற்புறமும் சுற்றி பார்த்தார். எந்த பக்கம் பார்த்தாலும் உலர்ந்த மரமும் நெருப்பும் காற்றுமாக இருப்பதைக் கண்டு, மழை இல்லையா என்று அவர் தம் மனைவியை கேட்டார். ஆம், மழை இல்லை என்றாள் அனுஷியை. மழை இல்லை என்றால் இப்போது எங்கிருந்து நீ தண்ணீர் கொண்டு வந்தாய் என்று முனிவர் கேட்டார். தண்ணீர் வந்த விதத்தை சொன்னால் தற்புகழ்ச்சியாகும், சொல்லாவிட்டால் குற்றம் வரும் என்பதால் அனுஷியை சிறிது நேரம் யோசித்தாள். அத்திரி முனிவர் 2வது முறையும் 3வது முறையும் கேட்டார். அதற்கு அவள், சுவாமி, நான் உண்மையை சொல்கிறேன். தங்களுக்கு பணிவிடை செய்த பயனாலும் சிவபூஜை செய்த பலத்தாலும் கங்காதேவியே இங்கு வந்திருக்கிறாள். அந்த ஜலத்தையே உங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்தேன் என்றாள். அதை கேட்டதும் அத்திரி முனிவர், பெண்ணே, நீ சொல்வது உண்மையா? உண்மை என்று நம்ப முடியவில்லை. யோகியருக்கும் தேவர்களுக்கும் அசாத்தியமான காரியம் உனக்கு எப்படி கைகூடும்? கங்கையை நான் என் கண்ணெதிரே கண்டாலொழிய நம்ப மாட்டேன். கங்கையை கண்டால்தான் நம்புவேன் என்றார். நாதா, தாங்கள் என்னுடன் வந்தால் காண்பிக்கிறேன் என்று கங்கை தோன்றிய இடத்துக்கு அவரை அழைத்து கொண்டு அனுஷியை போனாள். அங்கே குழியிலிருந்து ஜலப்பிறக்கை கண்டு அத்திரி முனிவர் மிகவும் மகிழ்ந்து, நீ தன்யை என்று தவமும் சபலமாயிற்று. கங்கா நதியில் ஸ்நானம் செய்யும் பாக்கியம் கிடைத்ததே, இது பிறருக்கு கிடைக்குமா என்று அந்த கங்கை நீரில் நீராடி ஆசமனம் செய்து பலமுறை கங்கையை துதித்தார். அப்போது கங்கை அவர்களை பார்த்து, அனுஷியா தேவி, நான் இனி விடைபெறுகிறேன் என்று சொல்ல, அனுஷியை கங்கையை பார்த்து, கங்காதேவி, நீ எனக்கு பிரதிச்சயமாகி பரிபூர்ண அன்புடையவளாக இருப்பது உண்மையானால் நீ ஏற்கனவே அங்கீகரித்தது போல இங்கேயே இருக்க வேண்டும் என்று வேண்டினாள். அத்திரி முனிவரும் பலவாறு கங்கையை துதித்து தய வைக்க வேண்டும் என்று இறைஞ்சினார். பிறகு கங்கை அனுஷியை நோக்கி, நீ முதலில் உன் கணவரையும் சிவலிங்கத்தையும் பூஜித்தால் உண்டான பயனில் 1 மாத பயனை கொடுத்து உன் கணவனின் தவம் முடியும் வரையில் இங்கே இருக்க வேண்டும் என்றாய். இப்பொழுது இங்கே இருக்க வேண்டும் என்பதாகியால் அந்த பயனில் 1 வருஷ பயனை கொடுத்தால்தான் அவ்வாறு இருப்பேன். தானம், ஸ்தானம், யாகம், பதி, சேவை முதலியவற்றால் அடையும் பயனை விட பதிவிரதத்தை கண்டால் அதிக பயன் கிடைக்கும். ஆகையால் உன்னை தரிசித்து கொண்டே இங்கு இருப்பதால் எனக்கு மகிழ்ச்சிதான். உலகத்துக்கெல்லாம் நன்மை உண்டாக வேண்டும் என்று நீ நினைத்தால் நான் கேட்ட பயனை கொடுப்பாயாக என்றாள் கங்காதேவி. அனுஷை ஓராண்டு பயனை கங்கைக்கு வழங்கினாள். பொன், சந்தனம், கரும்பு இந்த 3ம் தான் துயருற்றாலும் பிறருக்கு பயன் அளிப்பது போல கஷ்டப்பட்டு தேடிய புண்ணியத்தை உலக நன்மை உத்தேசித்து அனுஷை தன் புண்ணிய பயனை கங்கைக்கு கொடுத்து விட்டாள். அப்போது சிவபெருமான் அனுஷையை பூஜித்து பார்வதி லிங்கத்திற்கு பிரதிஷயமாகி, உன் பவித்ரா தர்மத்திற்கும் உன் பூஜைக்கு மகிழ்ந்தேன், உனக்கு வேண்டிய வரத்தை கேள் என்றார். 5 திருமுகளுடன் பிரதட்சமாகிய சிவபெருமானை அத்திரி முனிவரும் அனுஷியா தேவியும் வணங்கி வழிபட்டு, தேவரீர் ஜெகன்மாதாவாகிய கங்கா தேவியும் ஆகிய இருவருக்கும் எங்கள் மீது தயை இருக்குமானால் எப்பொழுதும் இங்கேயே எழுந்தருளிருந்து உலகத்துக்கு நன்மை செய்து அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்தித்தார்கள்.
சிவபெருமானும் கங்கையும் அவ்வாறே அங்கீகரித்தனர். சிவபெருமான் அத்தீஸ்வரர் என்ற பெயரால் சகலருக்கும் நன்மை செய்ய அங்கேயே கோயில் கொண்டார். கங்கையும் தன் சகோதரியாகிய பார்வதி தேவியுடன் அங்கேயே இருக்கிறாள். அது முதல் அவ்விடத்தில் குறைவு இல்லாமல் கங்கா ஜலம் எக்காலத்திலும் விளங்கி வருகிறது. இதை உணர்ந்த தவமுனிகள் தங்கள் பத்தினி தர்மர்களோடு சீடர்களோடும் அங்கே வந்தார்கள். கோதுமை, தானியங்கள், இலைகள், புற்கள், பழங்கள் யாவும் விருத்தி அடைந்தன. அதை கண்ட முனிவர்கள் இதுவே தவத்திற்கு தகுதியான இடம் என்று அங்கேயே தவம் செய்தார்கள். அவர்களது தவத்திற்கு மகிழ்ந்த சிவபெருமான் மழை பொழிய செய்தார். அதனால் சகலருக்கும் சுகம் உண்டாகி அன்னபாதினிகளை பெற்று தங்களுக்குரிய தவம் செய்து கொண்டிருந்தார்கள். அந்த அத்தீஸ்வரரின் மகிமையை கேட்டவர்கள் சகல சுபங்களையும் அடைவார்கள். இவ்வாறு சுதமா முனிவர் சொன்னதும் நைமிசாரண்ய வாசிகள் அவரை நோக்கி, ஞான ஆசிரியரே, இனி தாருண்ய கான வனத்தில் உள்ள நாகேஸ்வர லிங்கம் பிரபாவத்தை சொல்ல வேண்டும் என்று வேண்டினார்கள். சூத முனிவர் சொல்ல துவங்கினார். இதன் தொடர்ச்சியை நாம் நாளை காணலாம். தொடர்ந்து பயணிப்போம் இறையருளோடு. அதுவரையும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு தோழி. நன்றி, வணக்கம்.